ஓகே. இப்ப இப்ப காட்டுது. ஆ ஹைரோ பிஸ்மில்லா. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த வகையில் இது ஒரு அறிமுக வகுப்பாக தான் நீக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுலேருந்து சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க, அதே போல நாங்களும் உங்கள்ட்ட இருந்து சில ஓகே. தெரிஞ்சு கொள்வோம். ஆஹ் அதுக்கு பிறகு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சப்ஜெக்டை கொண்டு போவோம். ஓகே. ஸ்டார்டிங் நீங்க எப்படி குர்ஆன் உங்களோட ரிலேஷன் நீந்திக்குது, எப்படி ஓதி பழகி வந்திக்கிறீங்க கொஞ்சமா ஷோர்ட்டா சொல்லுங்க பாப்போம். எப்படி ஓத ஓகே. தெரிஞ்சு. நான் நான் வந்து அந்த ஃபார்மலா எங்கேயுமே அந்த கிட்டத்துல எங்கேயுமே நான் குர்ஆன் கிளாஸ் ஒன் போகல. ம்ஹும். ஸோ இந்த ஆப்ல குர்ஆன் ஓதி பாடுறது இப்ப ம். இப்போ இப்போ கிட்டத்துல பார்த்துட்டு எனக்கு மிச்சம் ஓதி பாடவே இல்லை. ம்ஹும். நான் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஆனால் அந்த ஓதி பழகினது வந்து அங்க ஸ்ரீலங்கால அந்த இதுல தான், மதரசால தான். சின்னதுல அப்படிதானே. அது பிறகு ஓ அதை ஓ, சின்ன. பண்ணி அப்படியே நாங்க ரெகுலரா மேல அப்படிதான் வந்திக்கிறோம் அப்படிதானே. ஓ, இங்க வந்தது பிறகு கொஞ்சம் எனக்கு அந்த அந்த சில சில வேர்ட்ஸ் கொஞ்சம் தெரியும். வேர்ட்ஸ்னா சில சில எழுத்துக்கள் எப்படி உச்சரிச்சதுன்னு கொஞ்சம் இங்க வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் தெரிய வந்த. தெரிய வந்து குட், நல்லா நான் ஓ, அங்க போய் இங்க மறந்துன்னு வந்த ஒரு யோசிச்சேன். தெரிய வந்து நல்லவா. yes. ஓ, இங்க நீ அரபிக் மிச்சம் மிகிட்ட நாங்கிறீங்களே அதனால அது கொஞ்சம் தெரியும். ஆனா அந்த எனக்கு அந்த தஜ்வீத்ல ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. சரியா கொரோனா சரி ஓகே. நான் உங்களுடைய ஸ்கிரீன்ல சில வசனங்களை போட்டு, இது எல்லாமே கொரோனா வசனங்கள் தான். உங்களுக்கு என்ன அமைப்புல ஓகே. ஓதுறதுக்கு தெரியுமோ அப்படி ஓதுங்க, வாசிக்க வேணும். ஓதுற ட்ரெக் கொண்டிருக்கிற நேச்சர்ல இயல்புல நேச்சர்ல ஓ. அந்த ட்ரெக்ல ஓ. ஓதுங்க. ஓகே ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إياك نعبد وإياك نستعين. أنعمت عليهم وامرأته حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا اكتالوا على الناس يستوفون. Good, நல்ல மாஷா அல்லாஹ். பிரச்சனை இல்லை, அப்படி இதையும் கொஞ்சம் ஓதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر. يومئذ يصدر الناس أشتاتا. سلام هي حتى مطلع الفجر. أرأيت أرأيت إن كذب وتولى. وفرعون وفرعون ذي الأوطاد. Right, நல்ல ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆஹ் ஏன் ஓத சொன்னோம் என்றால், நீங்க எந்த ஸ்டெப் லைக்கிறீங்கிறத நான் உங்களுக்கு சரியா Oh, ஐடென்டிஃபை பண்ணி தரணும். அப்பதான் எங்களோட கிளாஸுக்கு அது ஒரு சக்சஸ். ரெண்டாவது, எங்களோட mm, சிலபஸ்ல நீங்க எதுலேருந்து போக போனீங்கிறதையும் நீங்க விளங்கி okay, கொள்ளணும். அந்த வகையில் okay, எங்களோட சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், பேசிக், அட்வான்ஸ், மாஸ்டர் மூன்று லெவல் இருக்குது. okay, பேசிக் லெவலை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு பார்ட் நாங்கள் போட்டிக்கிறோம். ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், லெட்டர்ஸ் mm, ப்ரொனன்சியேஷன். இதில் இன்ட்ரடக்ஷன் எழுத்துக்கள் அறிமுக பகுதி இன்னும் இரண்டு பகுதிகளாக நாங்கள் படிக்கணும். ஆனால் அந்த okay, பாடங்கள் உங்களுக்கு தேவையில்லை என்றால் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எழுத்துக்களில் பிரச்சனை இல்லை. எழுத்துக்கள் அறிமுகம் oh, என்ற பகுதிக்குள்ள தேவையில்ல. அளவுக்கு பிரச்சனை அனுபவம் தேவையில்ல. இல்லைங்கிறதுனால நாங்கள் அதை Oh, வெயிட் பண்ணிக்கிறோம். எழுத்துக்கள் okay, உச்சரிப்பு என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அதுல மூன்று பகுதி இருக்குது. ப்ரீ ah, இன்டர்மீடியட், இன்டர்மீடியட், அப்ப இன்டர்மீடியட் என்று சொல்லி மூன்று லெவல் இருக்குது. அதுல பெஸ்ட்டுக்கு வர்றது வந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக உச்சரிக்கிற அமைப்பு என்கிறது பெஸ்ட்டுக்கு உள்ளது. அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அது பெரிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. okay, எழுத்துக்களை தாண்டி சொற்களாக mm, உச்சரிக்கிற சந்தர்ப்பத்திலையும் உங்கள்ட்ட mm, இப்ப நீங்க ஓதினதுல 100க்கு 75% மேல சொற்களாக உச்சரிக்கிறதுல நீங்க சில இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணல. பட் இஷ்யூ mm. இஷ்யூஸ் ஈக்குது, இல்லைன்னு இல்லை, ஈக்குது. Oh, ஆனா அது oh, இன்ஷா equal, அல்லாஹ் oh, oh, எங்களுக்கு அடுத்த பகுதி இன்டர்மீடியட் லெவல்ல வரக்கூடிய வசனங்களாக ஓத பழகுறது என்ற அந்த ட்ரெக்ல வர நேரம் இன்ஷா அல்லாஹ் mm, அதை உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். அது நாங்கள் ட்ரை பண்ணுவோம் okay, அதுக்குள்ள வச்சு கிளியர் okay, பண்றதுக்கு. அது இஷ்யூஸ் okay, கிளியர் ஆகுது இல்லை, எங்களுக்கு தொடர்ந்து அந்த ப்ராப்ளம் நீக்குது என்றால் நான் கொஞ்சம் கீழுக்கு இறங்கி திருப்பி மேலுக்கு ஏறுவோம். அப்போ எங்களுக்கு அது பிரச்சனை முடிஞ்சிடும். okay, ஆகவே இந்த okay, பாடத்தை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆன்ட வசனங்களை டார்கெட் பண்ணி
எங்களோட ம். உச்சரிப்புகளை நாங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது தான் எங்களோட பாடமா வரும். அதுக்கு பின்னால் இந்த ஓகே. இன்ஷா அல்லாஹ் செகண்ட் லெவல்ல அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய செகண்ட் லெவல்ல தான் நாங்க ம். ரூல்ஸ்களை நாங்க ப்ராக்டிஸ் ஆ. பண்ணுவோம். படிக்க மாட்டோம், ஓ. நோட்ஸ் எடுக்க மாட்டோம், ம். பாடமாக்க மாட்டோம், ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுல வரக்கூடிய ஓகே. விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஹ் ம். குர்ஆன்ட வசனங்களை தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுல எதுலையுமே நாங்க சொற்களை வச்சுக்கொண்டு அல்லது நாங்களா உருவாக்கணும்னு வச்சுக்கொண்டு நாங்க ப்ராக்டிஸ் பண்றதில்ல. முழுமையாக குர்ஆன் தான் என்கிற டார்கெட் ஆயிக்கும். ஓகே. அதுக்கு பின்னால தான் இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களோட கையில உங்களுக்குன்னு ஒரு முஸ்ஹாஃபை நீங்க எடுத்து நீங்க ம். வசனங்களாக சூறாக்களாக ஓதுறதுக்கு ரெடி ஆகுவீங்க. ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ம். லெவல் முடிகிற நேரம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி உங்களுக்கு ஜுஸு அம்ம முழுமையாக நாங்க கவர் பண்ணிடுவோம். நாங்க ஆ. ரெகுலர் சூறாவோ சிஸ்டத்துல படி சூறாக்களை நான் தர மாட்டோம். பட் ம். மோஸ்ட்லி நாங்க அதை ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் லெவல்ல. செகண்ட் லெவல் ஆகிற நேரம் பெரலலா ம். குர்ஆன்ல எங்கனைக்கு நீங்க திறந்தாலும் ஓதுறதுக்கு ஏற்ற வகையில நாங்க வசனங்களை உங்களுக்கு தெரிவு செஞ்சு உங்களை சட்டங்களுக்கு கூடாக ஓத பழகி நாங்க அந்த இடத்துக்கு வருவோம். ஹை. ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஓகே. ஆப்ஷனுக்கு நீங்க போகலாம். நீங்க ஹிபுல் ம். சொன்னா ஹிபுலுக்கு போகலாம், அல்லது ம். இஜாசா என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுல உங்களுக்கு ம். அது பிரீஃபா போட்டிக்குது, அதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அப்படியான கான்செப்டுக்கும் நீங்க மூவ் ஆக போறதால் போகலாம். இதை நாங்க கட்டாயப்படுத்துறல. கம்பல்சரி நீங்க ஓகே. இந்த டாக்கெட்ல முடிய வேண்டியது இந்த ம். குர்ஆனை எந்த இடத்துல நீங்க திறந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நீங்க குர்ஆனை ஓதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இதான் எங்கட கடைசி ஓகே. உங்களுக்கு நாங்க எதிர்பார்க்குற முக்கியமான டார்கெட். இதான் எங்கட நான் ஓகே. இன்றைக்கு உங்களோட பேசின விஷயத்தை நான் இதில் ஷோர்ட்டா போட்டுக்கிறேன். ஒரே பேஜில் ஒரு பார்வை பார்த்தோம் என்றால் உங்களோட பாடம் இன்ஷா அல்லாஹ் அஹ், ஆரம்பமாகும் இந்த பை வேர்சஸ் என்ற லெவல்ல இருந்து. ஆ. ஓகே. Hi. இது கிளியர் தானே? ஓ, கிளியர். சரி, அப்ப அடுத்ததாக எங்கட டாக்கெட்டுகளை கொஞ்சம் நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். இது உங்களுக்கு ம். நீங்க எங்கட அகாடமியில படிக்கிறீங்கன்ற வகையில முக்கியம் உங்களுக்கு. ஆ. குர்ஆனை நாங்க சரியான உச்சரிப்போட பேசிக்கான ரூல்ஸ்களோட உங்கள்ட்ட ம். நேச்சர்ல இருக்கிற உங்களோட டோன் அந்த ஸ்டைலுக்கு தான் ஓ. நாங்க உங்களை ஓத பழக்கிறது. அந்த ஓதல் பழக்கிறதுங்கிறது மிச்சம் சிம்பிளாகவும் மிச்சமே ஃப்ளோவா போகணும். ஃப்ளோவா ஓதணும், சிம்பிளா ஓதணும். கஷ்டப்படுத்தி கொண்டு ஓ. எங்களை ஓ. கஷ்டப்படுத்தி கொண்டு நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டோ நீங்க ஓதக்கூடாதுங்கிறத நான் ஓகே. டார்கெட் பண்ணி உங்களுக்கு பழக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். லாங் டேர்முக்கு இருக்கிற எங்கட பிளான் என்று சொன்னால் இந்த மாதிரி குருவான சரியான அமைப்பில் ஓதக்கூடிய ஒரு ஜெனரேஷன் ஒன்று நாங்கள் உருவாக்கணும். வரப்போற ஜெனரேஷனுக்கு இது ஒரு பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட்டதாக ஈக்கணும் குருவான ஓதுற அமைப்புங்கிறத நாங்கள் அதை ம். செஞ்சு கொண்டு வரோம். தமிழ் பேசும் ஓ. உலகத்துக்குள்ளாக இந்த விஷயம் நடந்து கொண்டு வருது. ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏனைய நாடுகளில் இருக்கிற தமிழ் பேசும் எல்லாரும் இதை ஃபாலோ பண்றாங்க. ஹாய். ஓகே. எனவே எங்களோட விஷயத்துல வந்து நாங்க வேற எந்த ஒரு பாடத்தையும் உங்களுக்கு படிப்பிக்க மாட்டோம். துவா பாடம், ஹதீஸ் பாடம், ஓ. தப்சீர் எந்த ஒரு பாடம் உங்களுக்கு வராது. அடுத்தது எங்கிட்ட ம். ஓதுறாக்கள் வந்து முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சிட்டா அவங்க சிலபஸை முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஓத தெரியும் என்ற அர்த்தம் இல்லை. எங்கிட்ட ஓதி ஓ. இந்த சிலபஸை கவர் பண்ற நேரத்தில் அவருக்கு அவர் செல்ஃபா சுயமாகவே அவருக்கு முழு குர்ஆனையும் ஓதுறதுக்கு முடியுமா ஈக்கணும் என்கிறதான் எங்களோட தாக்கட்டா ஈக்கும். அடுத்தது நீண்ட ம். காலத்துக்கு வந்து இருந்து கொண்டு எங்கள்கிட்ட சப்ஜெக்டை படிச்சு கொண்டிருக்கப்படாது. குறிப்பிட்ட ஒரு ம். காலத்துக்குள்ளாடையே உங்களுடைய ஸ்பீடுக்கு நாங்கள் மூவ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அந்த கெட்ட கிரைட்டேரியா முடிகிற நேரத்தில் உங்களுக்கு உங்களோட டார்கெட்டை நீங்கள் பார்க்கையிலும் நான் இப்படியா இருந்தேன் ஓ. பெஸ்ட் கிளாஸ்ல இப்போ நீங்கள் ஓதினத பெஸ்ட் கிளாஸ் இப்படி இருக்குது, நான் இந்த ம். target போடுறேன் இப்படி வந்திருக்கிறேனேங்கிறத நீங்களே ஓ. உங்களுக்கு ஒரு அளவு திட்டத்தை எங்கிட்ட கேட்க தேவையில்லை. நான் ஓதி நல்லமா டெவலப் ஆகி நான் எங்கிட்ட கேட்கறத விட எங்கட ஓ. ஜாயின் பண்றார்கள் வந்து உங்களை நீங்களே உங்களை நீங்க மதிப்பீட்டு கொள்ளையிலும் எப்படி எந்த லெவல்ல இருக்கிறோம். ம். அடுத்தது எங்கட கிளாஸ்ல வந்து குறிப்பிட்ட உங்களை போல ஒரு சாரார் மாத்திரமல்ல, 6 வயது ஓ. முதல் 60 வயது வரைக்குமான எல்லாருக்குமே இந்த அகாடமி ஓப்பன் டோர் தான். எல்லாரும் விற்கிறாங்க, எல்லாரும் வருவாங்க, ஓதுவாங்க, பழகுவாங்க, அவங்களோட விஷயங்களை முடிச்சிட்டு போவாங்க. இப்படி எல்லாருக்குமே இது இது குறிப்பாக நாங்க சொல்ற விஷயம் என்னென்றால் ஸ்பெஷலி ம். நாங்க இந்த அகாடமி உருவாக்கினது ஒர்க் லோடோட பிஸி ஷெடியூலோட இன்னொரு கிரைட்டேரியாவுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு டீம் தான் என்னோட கிளாஸ்ல மோஸ்ட்லி ஈக்கிறாங்கிறத நாங்க இதுல ஸ்பெஷலா சொல்லலாம். டாக்டர்ஸ் ஓகே. இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ம். அப்ரோட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இப்படி பல கிரைட்டேரியால இருக்கிறார்கள் தான் இதுல இருக்கிறாங்க என்கிறது முக்கியம் என்றால். எனவே தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் நாங்க இதுல யாருக்கும் நோட்ஸ் கொடுக்குறல்ல. எங்கிட்ட டாக்கு ஓகே. நோட்ஸ் கொடுத்து நோட்ஸை பாடமாக்க வச்சு எக்ஸாம் ஷீட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுறதல்ல.
மௌத்து ஓ. வரைக்கும் எங்களோட ஓதல் எங்களுக்கு திருந்தோணும், எங்களோட வாய் அதை சரியா உச்சரிக்கணும். அது தவறு ம். விடப்படக்கூடிய இடங்களை நாங்களே திருத்திக் கொள்ற அமைப்புக்கு நீங்க உருவாகணும். இன்னொருத்தட்ட பேசி இதுக்கு பின்னால நீங்க உட்கார்ந்து கொண்டு இப்படி எல்லாம் படிச்சு கொண்டே இருக்கப்படாது. அதுக்குரிய வகைகளையும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரணும். இதான் எங்க டார்கெட் ஆகியும். ம். ஓகே. கிளாஸ் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு ரெடி ஆயிருந்தனால உங்களோட ஓ. டிவைஸ் சார்ஜ் நெட்ஒர்க்கில் பார்த்துக்கொள்ளும் கட்டாயம். நீங்க கிளாஸ் ஓகே. ஜாயின் பண்ணக்குள்ள கட்டாயம் லெஃப்ட் ஹேண்ட் சொன்னா ஓகே. அடுத்த டிவைசஸ்களாக இருந்தா கொஞ்சம் ஸ்டாண்டா ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண நல்ல. நீங்க ஓகே. கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறட சைலண்ட் ஆகி மிச்சம் நல்ல. லீவ் பெர்மிஷன் ஓகே. போட்டிக்கிறோம். ம். மனிதர்கள வகையில பிசி ஷெடியூல் இருக்கிற ஆட்கள் என்ற வகையில ஏதாவது சரி இன்சிடென்ட்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களால் எந்த அளவுக்கு ஏலியா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலுமோ அகாடமிக்கு ஓ. அந்த நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னா அது எங்களுக்கு மிச்சம் ஈஸியாயிருக்கும். எங்களை கிளாஸஸை நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டதுக்கு. அதே ஓகே. மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிற வகையில் உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்ட் ஒன்று வைக்குது. அதை ஓகே. உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் பிஸியாக இருந்தால் அதை என்ன பிஸியில் இருந்தாலும் உங்களோட ம். ஸ்டைலுக்கு அதை செய்து கொண்டு வரணுங்கிற எதிர்பார்ப்போம். ம். சிலர் எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று கொடுப்போம், இப்படி நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி. சில பேர் ம். அனுப்புவாங்க, சில பேர் அதை அனுப்ப மாட்டாங்க. நான் அதை இஷ்யூவாக எடுக்கிறல. பட் ஹோம்ஒர்க் நீங்கள் கட்டாயம் ப்ரிப்பேர் ஆகணும். உங்களோட செல்ஃப் ஒர்க்காக நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது முக்கியம். ஹோம்ஒர்க்கில் இருக்கிற ஓகே. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ம். ஹோம்ஒர்க்ங்கிறது ஒரு பாடத்தை நாங்கள் கிளாஸில் 3 மெத்தட்ல படிப்போம். ஒரு 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 ம். பாடத்தை ஃபர்ஸ்ட் ஓகே. நாங்கள் என்ன செய்வோம், கிளாஸில் படிப்போம். ஓ. இப்படி ஓதணும், நீ இதை இப்படி மாத்துங்கோ, உங்களோட நேச்சர்ல இது ம். இப்படி பிரச்சனையா வந்துக்குது, இவ்வளவு அளவு நீங்க இதை நீங்க இப்படி மாத்தில்ல, இதை மட்டும் நீங்களோட ம். மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்க உங்களை டிஸ்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற இஷ்யூஸை நாங்க கிளியர் பண்ணுவோம். அதுக்கு பின்னால அதுல ஓகே. இருந்து நாங்க உங்களுக்கு ஒரு பாடத்துல ஒரு பாடம் கொண்ட ஹோம்ஒர்க்கு உங்க வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒரு சிஸ்டத்தில் நான் தருவோம். அப்படி ம். தாமதத்தில் நீங்க என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு உங்களோட வீடியோ கிடைக்கும். ரெக்கார்டிங் எல்லாம் ஆ. உங்களுக்கு மிக கவனமா பாதுகாக்கப்பட்டு கிடைக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க என்றால் அதை நீங்க கேட்டு நான் இதுல பிழை விட்டுறேன், இதான் என்னைய மாத்திக்கொள்ள வேண்டிய இடம் என்று சரி நீங்க அதுல ப்ரிப்பேர் ஆவீங்க. அப்ப அது உங்களோட செல்ஃப் ஒர்க் ஆயிக்கும். அதை நீங்க ஆஃபீஸுக்கு போற நேரத்திலேயோ அல்லது வெஹிக்கல்ல ஏதோ எப்படி நீங்க கேட்டு நீங்க ப்ரிப்பேர் ஆகலாம். அதுக்கு நீங்க உட்கார வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பட் அந்த கேட்கறதுக்கு உட்காராட்டியும் அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் ரிவைஸ் பண்றது கட்டாயம் நீங்க ஒரு இடத்துல கொஞ்சம் நீங்க உட்கார்ந்து ஓ. ப்ரிப்பேர் ஆக வேண்டி வரும். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் வருவீங்க. அப்ப நான் கிளாஸ் ம். ஸ்டார்டிங் போன கிளாஸ்ல இந்த சமரி பண்ணப்பட்ட அந்த ரிவிஷன் ஒர்க் நாங்க செய்வோம். அதுல ஓகே. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட் 80% 90% நீங்க நல்ல அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் நல்ல மெடிசன்னா நாங்க அடுத்த சப்ஜெக்ட்ல மூவ் ஆகுவோம். அப்படி இல்லை இஷ்யூஸ் ஓ. இருக்குது என்றால் நாங்க அதை வெறுமனே விட்டுட்டு போக மாட்டோம். அதை உங்களுக்கு ரீஃபில் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்து திருப்பி நாங்க அதை உங்களோட சேர்ந்து நாங்க இழுத்து கட்டி கொண்டு வருவோம். ஓகே. Right. அடுத்தது டைம் பீரியட் நோண்டிக்கிறேன் சொன்னால் ஆ. கிளாஸஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் என்ற வகையில் டைம் ம். பீரியட்டை டார்கெட் பண்ணி கிளாஸஸ்ல வந்து ஜூம் எங்களோட ஜூம் எப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ம். சிஸ்டம் செஞ்சுக்கிறான். அப்போ அதில் வந்து இப்போ ஓகே. நான் வந்து உங்களுக்கு இது 9:30 கிளாஸ் என்றால் 9:25க்கு நீங்கள் ஜாயின் ஆகலாம். நான் ஓகே. 9:80க்கு நானும் ஜாயின் ஆகலாம். நான் ஓ. ஜாயின் பண்ணிட்டோம் என்றால் அதாவது எங்கட சைட்ல இருந்து நாங்க ஜாயின் ஆகிட்டோம் என்றால் அட்மினால ஜாயின் பண்ணப்பட்டுச்சு என்றால் டுவெண்ட்டி ம். 10 மினிட்ஸ் வரைக்கும் அல்லது 8 மினிட்ஸ் வரைக்கும் கிளாஸஸ் ம். ஸ்டார்ட் பண்ணத்திலிருந்து உங்களுக்கான வெயிட்டிங் டைம் ஆயிக்கும். அப்போ அதுக்குள்ள வந்து ஓகே. உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படி எப்படி ஆகிற நேரத்தில் ம். சிஸ்டத்தில் ஆட்டோவாகவே உங்களோட மீட்டிங்லேருந்து நாங்கள் லீவ் ஆகி போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஆகவே என்ன சரி இஷ்யூஸ் என்றால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அல்லது ஓகே. கிளாஸுக்கு நீங்கள் ஒன் டைமுக்கு ஜாயின் ஆகுங்க. ஓகே. இது அகாடமியில வெக்கேஷன்ஸ்ல சொல்லிக்கிறாங்க. ரமலான் ஓகே. 7 டேஸ், ஹஜ்ட ஃபெஸ்டிவல் 7 டேஸ் இருக்குது, டிசம்பர் ஒரு ரெனிவல்ட ஃபைனல் வரக்கூடிய 7 டேஸ், மே டே, ஓகே. மீலா டே, இது ம். மொத்தமே இருக்கிற வெக்கேஷன். இதல்லாத வேற ஏதாவது அகாடமியிட லீவாக இருக்கும் என்று அறிவிப்பாங்க இருந்தால் அதை ஒஃபிஷியலாக இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்கு அறிவிப்பாங்க. ம். அல்லது சின்ன டைம் பீரியட்டுக்குள்ள மட்டும் இஷ்யூ ஆகுது. உதாரணத்துக்கு உங்களோட பீரியட் ஒன்ல இங்க கிளாஸ் 5 ஹோலில் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது, பவர் கட் ஒன்று, ஓ. நெட்வொர்க் இஷ்யூ ஒன்றுன்னு சொன்னா அவங்களுக்கு ம். அது பர்சனலா அவங்க அறிவிப்பாங்க. எனக்கு ஓகே. கிடைச்சது தனிப்பட்ட இன்சிடென்ட் தான். நானும் அதில் வாய்ஸ் நோட்டுன்னு நான் உங்களுக்கு வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அடுத்தது எங்கள்கிட்ட யூடியூப் சேனலை போய் பார்த்துக்கிறீங்களா? எனக்கு காட்டின இருக்காம். காட்டினாரு, பார்த்துப்பட்டில்ல ஓ. அப்படியா?
இல்ல நான் வந்து அதில் அவர் கொஞ்சம் காட்டினார் வீடியோஸ். ஆ இல்ல அதை நான் நீங்க பார்த்தேன். பார்த்தேன். ஓ. அதான் நீங்க சர்ச் பண்ணி கொஞ்சம் அதில் முன் பின் ஆக்கள் யார் யார் ஈக்கிறாங்க எப்படிப்பட்ட ஆக்கள் வராங்க போறாங்க அப்படி ஒரு பார்வை பார்த்து படிச்சா இல்ல. ஓ, அதில் வந்து சின்ன பிள்ளைகள் தான் மிச்சம் பார்த்துப்பட்ட மாதிரி, இந்த சின்ன ஆ பிள்ளைகள் சின்ன அடுத்தது பிள்ளை. ஸ்கூல் போகிற மாதிரி அந்த மாதிரி வயசு தான் நிறைய ஆ பேர். ஆ ஆ பெரிய கடை பார்த்து படில. பெரிய ஆட்கள் இல்ல. இதுல வந்து நாங்க இத ஒரு பர்பஸ்லாம் இதை உருவாக்கணும். உண்மையில ஓகே. நாங்க சம்பாதிக்கிற நோக்கத்திலேயோ அல்லது நாங்க ஹெட் ஆகி போகணும் விளம்பரம் ஆகணும்ங்கிறத தாண்டி கிளாஸ்ல ம். கலந்து கொள்ற பிள்ளைகளோட ஃபியூச்சர்ல அவங்க இன்னும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறதுக்கு உரியவராக அவங்க ஈக்கப்படாது என்ற ஒரு அல்டிமேட் மிக லாங் டேர்முக்கான ஒரு பிளான்ல தான் நாங்கள் இந்த சேனலை உருவாக்கினோம். இதில் நாங்கள் ஓகே. என்ன செய்யறோம் என்றால், இப்போ நீங்க ம். கிளாஸ்ல ஜாயின் ஆகினீங்க என்றால் ஓகே. உங்களோட பேர்ல நாங்க ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம் சேனல்ல. ஓகே. அதுல இன்றைய கிளாஸ்ல இருந்து எல்லா கிளாஸையும் ரெகுலரி நாங்க அப்டேட் பண்ணுவோம். அகாடமி ரூல்ஸ் அது. அகாடமியில ஓகே. அந்த work நடக்கும். அப்படி 24 ஹவர்ஸுக்குள்ளால் அப்டேட் ஆகலைன்னு சொன்னால் பெரும்பாலும் அப்டேட் ஆகும். ஆகல என்ன செய்ய எரர் ஆகினு சொன்னா ம். யாரு கிளாஸ்ல ஜாயின் பண்ற பிள்ளைகள் என்ன செய்வாங்க என்றால் ஆஹ், சரி இப்படித்தான் எங்களுக்கு ரெக்கார்டிங் ஒன்று வந்து இல்லைன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுவாங்க. ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளால எங்களுக்கு அதை ரீகவர் பண்ணலாம், பேக்கப் பண்ணலாம். மிச்ச நாள் போச்சு ஓகே. எங்களுக்கு எடுக்கலாம் போகும், நாங்கள் அதை ரீஃபில் பண்ணி கொடுப்போம். இது அவங்களுக்கு ஓகே. என்னென்ன விஷயத்துல ஹெல்ப் பண்ணுது என்றால், குர்ஆனை பொறுத்த ம். வரைக்கும் குர்ஆனுக்கு மூணே மூணு டூல் தான் முக்கியம். ஒன்று ம். சரியான கண்ணால பார்க்கணும். ம். ரெண்டாவது நாங்க ஓதுறதை நான் கேட்கணும். ஓ. இன்னொருத்தர் ஓதுறதை கேட்கறதுங்கிறது உண்டு. அது ஒரு ஓதுல டெவலப் பண்றதுக்கு ஒரு 25% ஹெல்ப் பண்ணுது என்றால், நான் ம். ஓதுனத்தை நானே கேட்டு அதில் உள்ள இஷ்யூவை திருத்துறதுங்கிறது அதுல டபுள் 50% மேல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எங்கட ஓதுல டெவலப் பண்றது. ஓ. எஸ். நாங்க ம். அனுபவத்துல கண்டது. இப்போ எங்களை ஒரு 5 இயர்ஸ் அனுபவத்தில் நான் கண்ட விஷயம் என்னென்றால், கிளாஸ்ல புள்ள செல்ல சேர் நான் சரியா தான் ஓதினேன். பிரதர் நான் சரியா தான் ஓதினேன்னு சொல்றேன். அப்ப நாங்க என்ன சொல்றேன், ஓகே நீங்க சரியா தானே ஓதின, ஓகே நாங்க ம். திருத்திக்கிறோம், நாங்க பிள்ளையா திருத்திக்கிறோம், நீங்க சரியா ம். ஓதிட்டு நாங்க பிள்ளையா திருத்திக்கிறோம் என்று சொல்லி அனுப்புவோம். அப்ப அவங்க பத்தி ம். ரெக்கார்ட கேட்பாங்க, கேட்க நேரம் அவங்களுக்கு அது விளங்கும். நான் ஓதினது கற்பனையில பிழை சரியாகிக்குது, ரியல்ல வந்து பிழை, நான் இப்படி மாத்தணும். அப்ப அவங்க அந்த 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 கேட்கிற நேரம் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஜஸ்டிஃபைட் ஆகுது, நாங்க திருந்தணும் என்று சொல்லி இப்படியான ஒரு ம். ஒர்க் கேட்டது நடக்குது. அதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் உச்சரிப்பு அந்த பின்புலத்துல எங்களுக்கு திருத்திரதா இருக்கும். எனவே இது மூன்றும் நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நாங்க தேடக்குள்ளதான் எங்களுக்கு ஆன்லைன்ல ம். இந்த யூடியூப்ங்கிறது ஈஸியாகவும் மிச்சம் லேசாகவும் பட்டுச்சு. எனவே இதுல ஓகே. உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை செய்யறது லேசு. ரெண்டாவது ம். பயிற்சிகளை செய்யற நேரம் உங்களுக்கு இதை பார்த்துக் கொள்ளையிலும். மூணாவது ஓ. இதான் அடுத்த முக்கியமான விஷயம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க இதை ரெக்கார்டை பாதுகாத்தா கூட 5 இயர்ஸுக்கு ம். இருக்கிற ரெக்கார்டிங் உங்கள்ட்ட பேக்கப் இருக்குமான்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எங்க டிவைஸுகள் சம்டைம் பழுதாகலாம், பெரிய ம். பிரச்சனை அப்படிலாம் வராது. ஆனா எங்கடையில மோர் தென் 7 இயர்ஸுக்கு முன்னால நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்தா விளங்கும். அவங்களோட ம். வீடியோவை அவங்க பாக்குறாங்க, அவங்க படிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ம். ஒருத்தர் இருக்கிறாரு, அவன் கிளாஸ்ல வந்து கலந்து கொண்டுட்டு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு. திருப்பி அவர் வாராரு. இப்ப அவருக்கு ஏ டு Z ஒன்றும் தெரியாது என்று சொல்ல இயலாது. ஏன்னா அவர்கிட்ட ம். அவருக்கு ஒரு டாக்குமெண்ட் அவர்கிட்ட இழைக்குது. நாங்க அதை நாங்க யோசிக்கிறோம். உலகம் அறியும் வரைக்கும் இந்த அகாடமியில இருக்கிற சேனல் யாரும் என்ன சொல்ற செக்யூரிட்டி வைஸ்ல யாரும் கை வைக்க இயலாது. எல்லாருக்கும் அது அவங்களுக்கு உரிய சொத்து என்று வச்சுக்கிறோம். அப்ப அவங்க பேசி அதில் ஓ. படிக்கணும், பார்க்கணும், தேடணும், டெவலப் ஆகணும். இன்னும் இப்ப நீ சொன்னீங்களே இப்ப கொஞ்ச காலத்துக்கு பின்னால இன்னும் ஒருத்தரை பேசிட்டு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நீங்க போகக்கூடாது. அப்படி போனா உங்களுக்கு அநியாயம், ஓ. டைம் ஓ. வேஸ்ட் பண்ணி வந்து படிச்சு திரும்பி போகக்கூடாது. அப்ப இப்படியெல்லாம் பல காரணங்கள் அடிப்படையாக வச்சு நாங்க இதை திறந்திருக்கிறோம். எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் வந்துச்சு. இப்போ லேடிஸ் வருவாங்க, லேடிஸ்களுக்கு நான் திறந்திருக்கிறோம், அவங்களோட சவுண்ட் ஓகே. கேட்கலுமா, இப்படி பல இஷ்யூஸ் வந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க இதை முன்னுக்கு கொண்டு வந்துக்கிறோம். மோர் தென் 300 ஆகிற கிரைட்டேரியா வரைக்குமான பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. சில பேர் ஓகே. உண்மையில நிறைய பேர் அடுத்த பார்த்து படிச்சுக்கிறாங்க. படிச்சுட்டால கொமெண்ட் ம். அடிக்கிறாங்க, இது இப்படிதான், இந்த அமைப்பு நல்லா இருக்கிற, இந்த இதுல டவுட் ஒண்டி இருக்கிற, இப்படி கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி அதுலயும் எங்கள்கிட்ட டவுட் இருக்கிறாங்க. அது உண்மையில ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சதக்கா ஒன்று தானே, அது யாராலையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சதக்கா. உலகத்துல எங்கேயோ யார் ம். இருக்கிற ஒருத்தர் நாங்க ஒருத்தர் கேட்டுட்டு வந்து எங்கள்கிட்ட டவுட் கேட்கறதுங்கிறது அது அது வேற ஓ. விஷயம்.
இது ம். அந்த சேனல் ஸ்பெஷல். அடுத்தது இதில் நீங்கள் பார்க்கலும் எங்களோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் தேடினா சரி. இப்போ நீங்கள் உங்களோட வீடியோவையும் ஆ, ஒவ்வொரு ஒவ்வொரு ம். வீடியோவாக போயிட்டு தேட தேவையில்லை. உங்களோட பிளேலிஸ்ட்டில் வர ம். ஒரு லிங்க் ஒன்றிக்கும். ஓகே. யூடியூப் ஒன்று அந்த லிங்கை நீங்கள் எடுத்து வச்சு கொண்டீங்கன்றால் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டெவலப்பை நீங்கள் பார்த்து கொண்டு போயிடும். ஓகே. ஹைரன், சரி. இந்த கேள்வி நான் ஆன்சர் கேட்கல. இது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்காம உங்களை எங்களுக்கு எங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தந்திப்பாரு அப்படித்தானே? ஓ எஸ், அவ தந்த இன்ட்ரடக்ஷன் உண்டு. சரி, ஓகே, நல்லா. ஹைர், அப்போ நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். இப்போ இராம போல உங்கள்கிட்டையும் ஒரு பணி உண்டிக்குது என்றால் இன் ஃபியூச்சரில் பொருவாண்ட ஸ்டைல் உலகத்தில் எப்படி ஆகும்ங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி உண்டிக்குது. இப்ப குறிப்பா ஓ. பேசும் உலகத்துக்குள்ள வந்து இந்த அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இப்படி நிறைய இஷ்யூஸ்களால ம். ஒருவானுக்குரிய அந்த சரியான ஸ்டைல் ஒன்று கிடைக்குமா என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. எனவே தான் நாங்கள் அதை மெயினாக டார்கெட் பண்ணிக்கிறோம். அதுலேயும் குறிப்பா ம். ஒர்க் லோட்ல அடுத்தடுத்த இஷ்யூஸ்ல இருக்கிறார்கள். ம். கொரோனாவோட மிச்சம் தூரமாகறாங்க என்ற வகையிலையும். அப்போ உங்களை போல வேற யாராவது இந்த சைட்ல தேவை ஒண்டிக்குது, சும்மா எல்லாருக்கும் ஷேர் பண்ண தேவையில்லை, தேவை ம். ஒண்டிக்குது, அவங்க டெவலப் ஆகணும் என்று விரும்புறாங்க. அவங்களுக்கு அஹ், உண்மையில பிஸி ஷெட்யூல் தான், பட் டைம் ம். எடுக்கலாம். அவங்க ஃப்ரீ ஆஃப் டைம்கள்ல ரெஸ்ட் டைம்கள் எடுக்கலாம் என்று இருக்கிறார்களுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அவங்களும் வந்து அவங்கள ஓதல டெவலப் பண்ணி கொள்ளட்டும். அது எங்களுக்கும் அவங்க ஓதுற காலம் எல்லாம் எங்களுக்கும் நன்மைகளை கொண்டு வரும். ங்கிறது நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பணியை நாங்கள் தரோம். இதுல நீங்களும் ஒரு பார்ட்டிசிபனாக இதுல நீங்க மாறலாம் என்றதோட வேற என்ன டவுட் ஓகே. நீங்க கேட்கலாம். டவுட்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை. சப்போஸ் எனக்கு ஒரு டவுட் ஏன்டா, டவுட் கேளுங்க. இந்த டவுட் டவுட் இல்லை, சம்டைம் ஒரு ரிக்வஸ்ட் இந்த மாதிரி ஏன்டா, சில டைம் வந்து எனக்கு மேபி ஒவ்வொரு வேலைகள் வரும். ஸோ அந்த டைமுக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், வெளியே இன்ஃபார்ம் பண்றேன். சப்போஸ் இன்றைக்கு எல்லாம் அதை வந்து அஹ், 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 நான் உங்களுக்கு ஏர்லியா இன்ஃபார்ம் பண்றேன். சப்போஸ் அப்படி எனக்கு ஜாயின் பண்ணி கொள்றதுக்கு இயலாண்டா. ஆ, சரி, நீங்க இப்படி செய்யுங்க. உங்களை நீங்க இது அப்படித்தானே ஒரு இயல்பை பொறுத்து நீங்க ஒரு ஒன் ஓ. டேக்கு முன்னுக்கு இன்ஃபார்ம் பண்ணினால் அகாடமிக்கு ஓ. எக்மினால எங்களுக்கு ஒரு ஒர்க் செஞ்சு தருவாங்க. சம்டைம் அது பெரும்பாலும் செஞ்சு கொடுக்கறதான். கிளாஸஸை ஓகே. வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கு உங்களுக்கு கிளாஸுக்கு ஏழான்னு சொல்லி நேற்று நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்றால் இன்றைய உங்க ஓகே. டைமிங் தானே, அந்த டைம் வந்து வீணாகாது. இன்னொருத்தருக்கு அதை புக் பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட டைமை உங்களுக்கு ரீஃபில் பண்றதுக்கு பார்ப்பாங்க. உங்களோட நைட் டைம் உண்டா யோசிப்பாங்க. அந்த செட்டப்பும் ஓகே. இருக்குது. எனவே நீங்க பயப்பட ஓ. தேவையில்லை. நாங்களும் அதை எங்களுடைய மாசம் யாரையும் கிளாஸ் வந்து மிஸ் ஆகக்கூடாதான். அநியாயம் தானே. ஓ. ஓதுன்னு ம். பல வாரக்குள்ள அந்த ஆசை இல்லாம பட வேண்டியதான். பட் நிர்பந்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. பட் நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் அதை அவாய்ட் பண்றதுக்கு. நீங்க ஏலியா இன்ஃபார்ம் இன்ஷா பண்றது அல்லாஹ். பெட்டரா இருக்கு இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே. இன்ஷா அல்லாஹ். ரைட். அல்லங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸே நான் சப்ஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுமா. அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. ரைட். இன்ஷா அல்லாஹ். ஓகே. வலைக்கும் சலாம்.